காவேரிக்கு எல்லா உண்மைகளையும் தெரிய வருது. இந்த மாரி விஜய் தன்னை விரும்புறாரு, வெண்ணிலாவ விரும்பல, தன்ன தான் விரும்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கிறாங்க. விஜய் வந்து இந்த மாரி "உன்ன மட்டும் தான் காவேரி நான் விரும்புறேன். நீ ஏன் காவேரி என்னை பத்தி தப்பா நெனச்சேன்னு" சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு "இல்லங்க, நான் தெரியாம நெனச்சுட்டேன். நீங்க வந்து என் மேல எந்த பிரியம் இல்லாம இருக்கீங்கன்னு நெனச்சேன். இப்பதாங்க புரியுது. நீங்க என் மேல வந்து ரொம்ப பிரியம் வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு, என்ன மன்னிச்சுடுங்கன்னு" சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. விஜய் வந்து இந்த மாரி ஃபோன் பண்ண விஷயத்தையும், அதே மாரி வந்து லெட்டர் எழுதி வச்ச விஷயத்தையும் சொல்றாரு. அத கேட்டு காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து காவேரி இந்த விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. கண்டிப்பா இது ராகினி தான் பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு தீர்மானத்துக்கு வந்து ராகினி கிட்ட கேட்குறாங்க. ராகினி வந்து முதல்ல வந்து ஓவரா பண்றாங்க. அதுக்கப்புறம் காவேரி வந்து இந்த மாரி வேலையெல்லாம் வச்சுக்கினா அவ்வளோதான் சொல்லிட்டு வார்ன் பண்றாங்க நம்ம ராகினிய. அடுத்து வந்து விஜய் வந்து எப்படி வெண்ணிலாவ வீட்டுக்கு கூட்டின்னு வரதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து தண்ணீர் இருக்காரு. வீட்டுக்கு கூட்டின்னு வந்தா காவேரிக்கு வந்து மனசு கஷ்டப்படும்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. காவேரி வந்து விஜய் கிட்ட இந்த மாரி வெண்ணிலாவ கூட்டின்னு வாங்க. எந்த பிரச்சனைக்கு இல்ல. இதுக்கப்புறம் என்னங்க இருக்கு? உங்க மனசு ஃபுல்லா நான் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதன்படி வந்து நானும் வரேங்கன்னு சொல்லிட்டு வெண்ணிலாவ போய் கூட்டிட்டு வராங்க. விஜயும், காவேரியும். இத பார்த்த தாத்தா வந்து "ஏம்மா இப்படிலாம் பண்ற?" அப்படின்றாரு. "இல்ல தாத்தா, எனக்கு அவர் மேல நெறைய நம்பிக்கை இருக்கு. அதனால எந்த பிரச்சனையும் வராது." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அடுத்து வந்து தாத்தா வந்து "இந்த பிரச்சனை இப்படியே விடக்கூடாதுப்பா. கூடிய சீக்கிரம் வந்து வெண்ணிலாக்கு ஏதாவது வந்து வழி பண்ணணும்." அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு அட்வைஸ் பண்றாரு. எல்லாருமே கோயிலுக்கு போயிட்டு வராங்க. அந்த டைம்ல தான் தாத்தா வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. இங்க வந்து விஜய் என்ன பண்றாரு, ஒரு முடிவு எடுக்கிறாரு. வெண்ணிலாவ சீக்கிரமா குணப்படுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க காவேரி கிட்ட சரி நான் ஆஃபீஸ்க்கு போலாமான்னு கேட்குறாரு. சரி போலாம். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம 2 பேரும் ஒண்ணா போயே இல்ல. எவ்வளோ நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சந்தோஷமா வந்து பேசிட்டே கார்ல போயிட்டுருக்காங்க. இங்க வந்து விஜய் வந்து கார்ல பேசிட்டே வந்து நம்ம காவேரியை கலாய்ச்சிட்டே வராரு. அவங்க வந்து வெட்கப்பட்டுட்டே வராங்க. காவேரி "இங்க பாரு காவேரி, ஒரு நிமிஷம் நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறமா எக்காரணம் கொண்டும் வந்து நீயும் சரி, நானும் சரி நம்ம 2 பேரும் பிரியவே கூடாது சரியா?" அப்படி சொல்லிட்டே வராரு. அதே மாரி காவேரி வந்து ஏதாவது சொல்லி வெறுப்பேத்திட்டே வராரு. காவேரி வந்து அது எப்பவும் போல பேசிட்டே வராங்க ஜாலியா. எவ்வளோ நாளாச்சு காவேரி இந்த மாரி என்கிட்ட மனம் பேசி பேசின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு வராரு. திடீர்னு யாரோ வந்து வண்டிய வந்து முன்னாடி வந்து இடிச்சுட்டாங்க. உடனே சடன் பிரேக் போடும்போது காவேரியோட வந்து அந்த நெத்தி வந்து கரெக்ட்டா வந்து முன்னாடி இருக்க இடத்துல பட்டுடுது. அதனால காவேரி வந்து அடிபட்டுடுது. இங்க விஜய் வந்து "ஏன்டா இப்படிலாம் பண்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு வெளிய வந்து சண்டை போட்டுட்டு இருக்காரு. அப்ப காவேரி கவனிக்காம விட்டுறாரு. கவனிக்காததால காவேரிக்கு அப்படியே ரத்தம் வந்து அப்படியே முகத்திலேயே ஃபுல்லாவே வழிஞ்சிட்டு இருக்கு. உடனே வந்து "ஏன்டா இப்படிலாம் பண்றீங்களோ தெரியல. ஒழுங்கா வண்டி ஓட்ட தெரியாதா உங்களுக்கு? இந்த மாரி பண்ணி வச்சிருக்கீங்க." அப்படின்னு சொல்லிட்டு இந்நேரம் வந்து வேற ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்றது சொல்லிட்டு அவங்கள திட்டிட்டு திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா காவேரியோட நெத்திலேருந்து அப்படியே ரத்தம் வழிஞ்சிட்டு இருக்கு. பார்த்து துடிச்சு போறாரு, அலறி போறாரு. "காவேரி என்னாச்சு உனக்கு?" அப்படின்னோனே, "தெரியலங்க. இப்போ வந்து இடிச்சதுல அதில வந்து பட்டுருக்கோம்." அப்படின்றாங்க. பார்த்தா அப்படியே ஃபுல்லாவே நல்லா வந்து ஃபுல்லாவே பெருசாயிட்டு இருக்கு, ஆழமாயிட்டு இருக்கு. உடனே பயந்து போயிறாரு. தொடச்சு பார்க்குறாங்க. நிக்கல. "வா முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போலாம்னு" சொல்லிட்டு ரொம்ப பதறி போறாரு. "ஏங்க பதட்டத்தில வண்டி ஓட்டாதீங்கங்க." அப்படின்றாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு வான்னு" சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. இங்க ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு காவேரியை பார்த்துட்டு ரொம்ப பதறி போறாரு. "இங்க வாங்க. இந்த மாரி ஆயிடுச்சு என் ஒய்ஃப்க்கு" அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றாங்க. வந்து அந்த இடத்துல வந்து ஃபுல்லா ஆழமா பண்ணதால தையலும் போடுறாங்க. அத பார்த்துட்டு துடிச்சு போறாரு. "காவேரி என்னாச்சுடி? உனக்கு ரொம்ப வலிக்குதா?" அப்படின்றாரு. "இல்லங்க. எனக்கு அந்த அளவு வலிக்கல. நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்றாங்க. அப்புறம் கை வச்சு பார்க்குறேன். "இவ்ளோ பெருசா ஆழமாயிடுச்சு. எனக்கு வண்டியே ஓட்டத் தெரியல காவேரி. உன்ன சொல்லிட்டு நான் வண்டி ஓட்டத் தெரியாம இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. ஆக்சிடென்ட்ன்றது எல்லாருக்குமே ஆகுறது. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இதோட முடிஞ்சு போச்சு. நம்ம நிம்மதியா இருக்கலாம். சரி ஸ்கேன்லாம் எடுத்துட்டாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் கேட்குறேன். "ஏங்க இதுக்கெல்லாம் எதுக்கு ஸ்கேனு? அதெல்லாம் தெரியாது. நான் போய் கேட்பேன்" அப்படின்னோனே, "இல்ல சார், நாங்க எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டோம். உங்களுக்கு ஸ்கேன் கூட எடுத்துட்டோம். எந்த பிரச்சனையும் இல்ல மேடம்க்கு" அப்படின்றாங்க. நிஜமாலே எந்த பிரச்சனையும் இல்லல்ல?" "எந்த பிரச்சனையும் இல்ல சார். கொஞ்சம் ஆழமா அடிபட்டதால லைட்டா தையல் போட்டுருக்கோம். 2, 3 தையல் தான். சரியாயிடும் கொஞ்ச நாள்லயே. பத்திரமா கூட்டிட்டு போங்க. அதே மாரி வேற ஏதாவது ப்ராப்ளமா உங்களுக்கு மயக்கம், வாமிட் அந்த மாரி இருந்தா கூட்டிட்டு வாங்க" அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க சார்" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க காவேரி. "என்னால தான் இப்படி காவேரி ஆயிடுச்சுன்னு" சொல்லிட்டு கைய பிடிச்சிட்டு விஜய் வந்து குழந்தை மாரி அழறாரு. "ஏங்க குழந்தை மாரி அழறீங்க? உனக்கு ஒண்ணுனா என்னால தாங்கிக்க முடியாதுடி. நீ ரொம்ப கேர்லெஸ்ஸா இருந்திருக்க காவேரி. நான் சீட் பெல்ட் போடுன்னேன்ல. நீ போடாம என்கிட்ட பேசிட்டே வந்துட்ட. அதனால தான் இப்படி ஆயிடுச்சு" அப்படின்றாரு. சரி விடுங்கங்க. லைட்டா தானே ஆச்சு. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? இங்க பாரு, நான் உன் கூடவே தான் இருப்பேன். ஆஃபீஸ் கூட போமாட்டேன்" அப்படின்னு சொல்றாரு. "சரி என் கூடவே இருந்தீங்கன்னா, அப்புறம் வெண்ணிலாவ யார் கவனிச்சுக்கிறது?" அப்படின்னோனே முகம் சின்னதாயிடுது. "நான் சும்மா விளையாட்டுக்கு தாங்க சொன்னேன்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து வீட்டுக்கு போறாங்க. இங்க வந்து இத பார்த்துட்டு தாத்தா ரொம்ப பயந்து போறாரு. என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு.